ഹലോ ഫ്രണ്ട്സ്, അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ റിഫൈൻഡ് ഐറ്റം പറ്റി ഓക്കെ. സോ റിഫൈൻഡ് ഐറ്റം എന്താണ്, നമ്മൾ റൈസ്, ഷുഗർ, പിന്നെ മൈദ, குக்கீஸ். ஸோ இந்த ஐட்டங்கள்லாம் ரிஃபைண்டட் ஐட்டம்ஸ் ஓகே. இது ஏன் ரிஃபைண்டட் ஐட்டம்ஸ் சொல்கிறோன்னா, இதில் இருக்க நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. ஸோ இதனால தான் இது ரிஃபைண்டட் ஐட்டம்ஸ் ஆகுது. எந்த ஒரு நேச்சுரல் நியூட்ரியன்ஸும் இல்லாத ரிஃபைண்டட் ஃபுட்ஸ் നമ്മൾ എടുക്കുമ്പോൾ നമ്മൾ ബോഡിയിൽ ബ്ലഡിൻ്റെ ഇൻസുലിൻ ലെവൽ ரொம்ப സ്പീഡാகவே ഇൻക്രീസ് ആകുது. പിന്നെ നമ്മൾ എന്താണ് ഹാർട്ട് ഡിസീസ് വരുது, ഒബേസിറ്റി ആകുது, പിന്നെ നോർമലി നമ്മൾ ടയേർഡ് ആകരുത്, നമ്മളെ ടയേർഡ് ആക്കരുത്. ഇതെല്ലാം ഈ ഫുഡ് എടുക്കുന്നത് കാരണം കൊണ്ട്. ஸோ சேம் திங் நம்ம ஜிம்முக்கு போகும்போது ஏன் இந்த ரிஃபைண்டட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட பாடிக்கு நல்ல நியூட்ரியன்ஸ் வேணும் ஓகே. ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஆனால் இந்த ரிஃபைண்டட் ஐட்டம்ஸில் எந்த ஒரு நியூட்ரியன்ஸும் இல்லாதது கொண்டு நம்ம எத்தனை ஒர்க் அவுட் செய்தாலும் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நேச்சுரலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், நட்ஸ் இங்கனത്തെ ஐட்டம்ஸ் எடுத்து ஹெல்த்தி ஆகிட்டு பாடியை வச்சுக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ, பை பாய்.